ஹாய் லகின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணுறத பார்த்தோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நம்ம சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். அது என்னன்னா சர்ப்ரைஸ் என்னென்னா அவங்களுக்கே தெரியாமல் நம்ம நாளைக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு நம்ம நாளைக்கு போயிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க சர்ப்ரைஸ் தருவோம். ஓகே பாய்ஸ் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு வேகமாக வாக் பண்ணி நம்ம இந்த பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. அங்கேருந்து நம்ம பஸ் வந்தோடனே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி நேராக நம்ம இன்னொரு பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து இன்னொரு பஸ் சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம நேராக ஏர்போர்ட் வந்தாச்சு. இந்த ஏர்போர்ட்டுக்கு வாயிருந்தா நம்மள்ட்டே அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு சின்ன கேப் எடுத்து போகலான்னு நினச்சேன். ஒரு சின்ன கேப் எனக்கு நான் வச்சுட்டு ஆப்பு மாதிரி ஒத்தையாக வர விட்டானே. ஏன்னா பாய்ஸ் 1 வீக் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் லீவ் கிடைச்சிது. ஸோ நம்மளும் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டோம். அங்கேருந்து செக்இன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து போர்டிங் வந்துட்டோம். போர்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்குன்னு கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து லைட்டாக ஒரு வாக்கை போட்டு போயிட்டே இருக்கோம் வேகமாக. ஏன்னா மார்னிங் வேக்கப்பே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். அப்புறம் வேகமாக அச்சு பிடிச்சி ஒரு வழியாக வந்து நம்ம கேட் நம்பர்கிட்ட வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஃப்ளைட் வந்து 1 hour டிலே அப்படின்னு. ஸோ எல்லோரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. பொறுத்தது போதும் பொங்கிலடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நினச்சேன். நீ கேட்கலாம் வேணாம் தம்பி, நாங்களே கூப்பிட்றோன்னு அப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க. அங்கே அக்காட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு நம்ம நேராக ஃப்ளைட்டை நோக்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏரோசஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து சீட் நம்பர் சொல்லுவாங்க. அதை நோக்கி நம்ம போயிடலாம். இங்கே வந்தால் ரேஷன் கடை மாதிரி க்யூ நின்றுட்டே இருக்குது, போகவே மாட்டுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டோம். அப்புறம் நான் டேக் ஆஃப் ஆன ஃபீலோட அப்படியே கிளம்பியாச்சு. அதே டைமில் கொஞ்சம் பசி வந்தது. கரெக்டான டைமில் ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் டாய்ஸ்லாம் வச்சு விளாண்டுருந்தார். அப்படியே நானும் இதே ஃபீலோட நம்ம ஏதாவது மூவி இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். பிரியறதுக்கு 1000 கோடி வழி இருக்கு, ஆனால் சேர்ந்து வாழ ஒரே காரணம் காதல். அப்படியே அந்த மூவியோட மும்பையும் வந்து ரீச் ஆகிட்டோம். லக்கேஜை வந்து டிலே பண்ணிட்டாங்க. அடுத்த ஃப்ளைட்டில் மாறி வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் லக்கேஜ் என்னாச்சுன்னு பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே லக்கேஜ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா.